ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படத்தை பத்தி தான் பார்க்கணும். படத்தோட பேரு லெஜெண்ட்ஸ் ஆஃப் த ஃபைவ். சரி வாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படிங்கிற பொண்ணை சுற்றி தான் நடக்குது. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ஸ்கூல் ட்ரிப் போறாங்க. அந்த ஸ்கூல் ட்ரிப்ல இவங்களுக்கு ஒரு அமானுஷ்யமான பொருள் கிடைக்குது. அந்த பொருளை எல்லாரும் சொல்றாங்க. தொட்ட மறுநிமிஷம் எல்லாரும் ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. அந்த உலகத்தை ஏதோ ஒரு கெட்ட சக்தி அழிக்க பார்க்குது. ஸோ நம்ம ஷோ மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த கெட்ட சக்திகிட்ட இருந்து தப்பிச்சாங்களா, அந்த உலகத்தையும் காப்பாத்துனாங்களா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோட முழு கதை. அதுவும் மட்டும் இல்லாம இவங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்குது. அதுவுமே பார்க்க நல்லா இருக்கு. சரி, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பத்தி பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட கான்செப்ட் தான். ஒரு குரூப் ஆஃப் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சடனா ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு டெலிபோர்ட் ஆகுறது செம்ம கான்செப்டா எனக்கு தோணுது. ரெண்டாவது பாசிட்டிவ், இந்த படத்தோட பட்ஜெட் கம்மி தான், இருந்தாலும் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி விசுவல்ஸ் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. மூணாவது பாசிட்டிவ்ஸ், இந்த படத்துல அவங்களுக்கு கிடைக்கிற பவர்ஸ் பார்க்க நல்லா இருக்கு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கதை ஒரு பழைய ஃபார்முலால இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. மற்றபடி இந்த படம் சூப்பராகவே இருக்கு. சரி, இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்களா, கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம் தான் இந்த படம். கண்டிப்பா ஃபேமிலியோட அல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரியான ஃபேண்டசி படங்கள் பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்க. ஓகே கைஸ், மறக்காம இந்த படத்தை பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நிறைய படங்களை பத்தி பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.